அடுக்கடுக்கான ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கணும். நல்ல உடல் சுகம், நல்ல கல்வி, நல்ல உத்தியோகம், உண்மை, பரிசுத்தம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது நல்ல ஒழுங்காக இருக்கணும், மனைவி கிட்ட உத்தமனாக இருக்கணும். அங்கே தப்பு பண்ணாக்கா அவ்வளோதான். அங்கேருந்து எவ்வளோ உயரத்தில் போன ஆத்மீகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த அடுக்கல் தள்ளப்படுவான். நீ கண்மலையிலே உன் வீட்டை கட்டணும், நான் தள்ளி விடுவேன்னு வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? உண்மை இல்லையா? ஒத்த மனுஷு கூட வாழ உண்மை இல்லாதவன் இவன் எப்படி 1000 ஜனங்க மத்தியில் உண்மையாக வாழ முடியும்? அதே தான் அந்த அம்மாக்கும். இதெல்லாம் உள்ளங்கை நிலைக்கண்ணெல்லாம் காட்டி கொடுத்துரும். You can't cheat people for every time. For a longer run you can't able to have this mask. இந்த முகப்புத்துறையோடு நம்ம வாழ முடியாது. இது வந்து பிரச்சனை ஆகிடும். இது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 5:15 அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார்.